அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையை பற்றி தாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட வெள்ளை சர்க்கரை பற்றிய தவறான கருத்துக்களை பல பரப்பி வர்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரை நம்பி இருப்பீங்க. நான் உண்மையை சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. ஆனால் இதை பயன்படுத்தி நிறைய கம்பெனிகள் நம்மளை ஏமாற்றி வருது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நீங்கள் ஷாப்பிங் மால் போனீங்கன்னா கவனித்து பாருங்கள். ப்ரௌன் சுகர், அதிலும் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் என்ற பேரில் பல ரேட்டில் பல கம்பெனி தயாரிப்புகளை பார்த்துருப்பீங்க. அதோட விலையை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாயிலிருந்து 160 வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. அப்படி என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் 1 கிலோ 149 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ப்ரௌன் சுகரை எப்படித்தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்க்கரை ஆலை மற்றும் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்ய நண்பர்கள்ட்ட விசாரணை செஞ்சதில் சில உண்மைகளை தெரிஞ்சு கொண்டோடு பரிசோதனையும் செஞ்சு பார்த்தேன். அதை நமக்கு பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் ப்ரௌன் சுகரை ஒரு கண்ணாடி டம்ளரில் சிறிதளவு எடுத்து வெறும் பச்சை தண்ணியை மட்டும் தாங்க ஊற்றிருக்கேன். ஊற்றின அடுத்த செகண்டே பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு. இந்த கரையாமல் இருக்கக்கூடியது என்ன பாருங்களேன், இது வெள்ளை சர்க்கரை தான். இதுக்கு மேலே லேயராக படிஞ்சிருக்கிற இந்த ப்ரௌன் கலரு என்னென்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இது மொலாசஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சாயமாக கூட இருக்கலாம். இது நீங்கள் மொலாசஸாகவே வச்சுட்டா கூட இந்த கொஞ்சோண்டு மொலாசஸ்க்காகத்தாங்க நீங்கள் வெள்ளை சர்க்கரையை விட 4 மடங்கு விலை கொடுத்து ப்ரௌன் சுகரை வாங்குகிறோம். இப்படி தாங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய சர்க்கரை ஆலையில் மட்டும்தான் கிறிஸ்டல் ஒயிட் சுகரை தயாரிக்க முடியும். வெள்ளை தயாரிக்கக்கூடிய கிறிஸ்டலில் தயாரிக்க முடியாது. அப்படியே இந்த ப்ரௌன் சுகரை தயாரிக்கும் கம்பெனிகள் இதற்கென தனியான ஒரு ஆலை அமைச்சு தயாரித்தா கூட தண்ணியை ஊற்றின உடனே இப்படி மொலாசஸ் பிரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் இயற்கை அப்படின்ற பேரில் நம்மளை நிறைய பேர் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கையின் முறையில் விளைந்த கரும்புகளை பெரிய ஆலைகளில் அறுவை செஞ்சு வெள்ளை சர்க்கரை எடுப்பதுன்றது நடக்காத காரியம். அதுக்கு நாட்டு சர்க்கரை வெள்ளம் தயாரிக்கக்கூடிய சில விவசாயிகள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட தனது சொந்த கரும்பிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட ஓரளவு நம்பலாம். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும் அப்படின்னா வெள்ளை சர்க்கரையும் மொலாசஸையும் வாங்கி கலந்து சாப்பிடுங்க. அந்த கொஞ்சோண்டு மொலாசஸ்க்காகவும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு சத்து பொருளுக்காகவும் அதிகமான விலை கொடுத்து இந்த ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் வாங்கி ஏமாறாதீங்க நண்பர்களே. சர்க்கரையை பற்றிய அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தங்களது விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி.